தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த நாய்க்குட்டிய பாருங்க, வாங்கிட்டு வந்து ஒரு 4 நாள் தான் இருக்கும். எங்க ஏதோ பசங்க சரி இங்கேயே குடுத்தாங்கன்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஒன்று கிடாக்குட்டி. சரி நாய் இல்லாம இருக்கிறமே ஒரு 10 ஒரு 4, 5 வருஷமா இருக்கிறோமே நெனச்சுக்கிட்டு வந்து வளர்த்தோம். அத பாருங்க, எங்க பக்கத்து வீட்டுக்கு எங்கேயோ போணுச்சாமா, அங்க பாருங்க அப்படியே அடிச்சு கால ஒடிச்சுட்டாங்க. என்ன பண்ணுறது? இந்த பச்சை குட்டி, பச்சை ஐசு ஒரு பொறந்த குழந்த மாதிரி. இது அவங்கள என்ன பண்ணுச்சுன்னு தெரில. ஏதாச்சும் ஒரு பெரிய நாயா இருந்துச்சு, ஏதாச்சும் போய் திருடுனுச்சு, ஏதாச்சும் அத தின்னுச்சு, இத தின்னுச்சுன்னு சொன்னா கூட, அடிச்சா கூட சரிங்களாம். இது நவந்து இது வந்து சும்மா எங்க வீட்டு வாசல்லே தான் கிடந்துச்சு. எப்படி தான் பண்ணுச்சுன்னு தெரில. அங்க பாருங்க கால ஒடிச்சு, அடிச்சு இந்த மாரி ஆயிப்போச்சு. என்ன சொல்றாங்க கேட்டாக்கா, நாய் சண்டை போட்டு கடிச்சு புட்டுங்கிறாங்க. நாய் கடிச்சா தான் ரத்தம் வரும், சதைய பிடுங்கிருக்கும். அந்த மாதிரி இந்த மாரி காயம் இருக்கும்ல, காயமே கிடையாது. ஆனா காலு 2ம் கட் ஆயிட்டு. இந்த நாய் மேல அவங்களுக்கு இந்த நாய்க்குட்டி மேல அவங்களுக்கு என்ன வெறின்னு தெரில. அவங்க செஞ்சவங்க வந்து நாய் சாபம் சும்மா விடாது. ஏற்கனவே 2 குட்டி வளர்த்தோம். அத வந்து அதையும் எலி மருந்து வச்சு எங்க வாசப்படியிலே செத்து கிடந்துச்சு. அப்போ ஒரு 4 வருஷம் கழிச்சு இப்போ வந்து குட்டிய தூக்கிட்டு வந்து பார்த்தா, இந்த மாரி எங்க பசங்க தூக்கிட்டு வந்து அவனுக்கு பாவம் நைட்லேருந்து சாப்பிடாம அழுவுறானும். இத பாருங்க அது போற போக்கு. இது என்ன செஞ்சுச்சுன்னு தெரில. அந்த அளவுக்கு ஒரு பொறாமை வெறி புடிச்ச இந்த இந்த மாதிரியான ஒரு சகுனிகிட்ட இருந்தாலாம் சகுனிக்காரங்ககிட்டலாம் இருந்து போராட்ட வாழ்க்கை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு எதுவும் கொடுத்துருவாளோ போல இருக்குது. அக்கம் பக்கத்தில் பிள்ளைகள கூப்பிட்டு ஏதாச்சும் திங்க சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பழி வாங்கிட்டானுன்னா என்னென்னா அது ஒரு இதாக இருக்குது. அவ்வளோ மோசமான இந்த மாதிரி தெருவில் இருந்து வாழ்கிறது பெரிய சவாலாக இருக்குது. ஏற்கனவே பிள்ளைகளே ஏற்கனவே காப்பாற்றிருக்கிறேன். அது ஒரு வேறு கதை. அதுமாதிரி நல்ல பிள்ளைகளே கொள்ள இருந்தாலோ என்னத்த சொல்கிறது. ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்த தெருவில் நாய்க்குட்டி பாவம்.